ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் நலனும் சின்னசாமியும் உட்காந்து இருக்காங்க. கண்மணியை பார்த்துட்டு சின்னசாமி சொல்கிறாரு, என்னமோ புதுசாக நாமளே மசாலா ரெடி பண்ணால் அதோட வாசனையை வச்சு கஸ்டமருங்கெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி யாரோ சொன்னாங்க. ஆனால் யாருமே வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பார்த்த கண்மணியும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி வெளியே வந்துடுறாங்க. அங்கே தேன்மொழி பார்த்தீங்கன்னா, ஏன் கண்மணி என்னாச்சு, ஏன் டென்ஷனாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நம்ம இவ்வளோ நோட்டீஸ் அடித்து எவ்வளோ விளம்பரம் பண்ணோம், ஆட்டோக்காரங்கிட்டையும் சொல்லி விளம்பரம் பண்ணோம், அவங்களுக்கும் கஸ்டமரை கூட்டினு வந்தீங்களா அவங்களுக்கு லஞ்ச் ஃப்ரீன்ற மாதிரியும் ஆஃபர் கொடுத்தோம், ஆனால் யாருமே வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜீவா வராரு. ஏன் கண்மணி நீ டென்ஷன் ஆகுற, விளம்பரம் பண்ண உடனே வந்துட மாட்டாங்க, வெயிட் பண்ணலாம் இரு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாரு. அதுக்கு கண்மணி பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம், அதனால தான் நம்மளுக்கு கஸ்டமருங்க யாரும் வரல அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா சொல்கிறாரு, நீங்கள் 2 பேர் தான் எனக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் மாதிரி இருக்கீங்க. ஆனால் அன்பு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் காரமாக இருக்குன்னு சொன்னதுக்கே அவர் அப்செட் ஆகிட்டாரு. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அன்பு இதிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மளிகை சாமான்லாம் வருது, அதை கண்மணி எடுத்துகிட்டு போய் இறக்கி வைக்கிறாங்க. அதை பார்த்து பெரியசாமி, என்ன கண்மணி நீ எடுத்துகிட்டு வர, நான் எடுத்துக்கிற வீடு அப்படின்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா பெரியசாமி கிட்ட கேட்குறாங்க, எங்க தர்மலிங்கம் அண்ணாவ காணோம் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு பெரியசாமி பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணா பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அதனால சரளாவும் அவங்களும் பர்மிஷன்ல போயிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐய்யய்யோ! என்னாச்சாம்? உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? அப்படின்ற மாரி கண்மணி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்துட்டு வரேன்ற மாரி போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்பு அங்க இருக்கிற தக்காளிய பார்த்துட்டு, என்ன இது? நான் நாட்டு தக்காளி கேட்டேன். பெங்களூர் தக்காளி தானே கேட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணி நம்ம ஹோட்டல்ல இருக்கிற நிலைமைக்கு நம்ம சிக்கனமா எது இதா கிடைக்குதோ அத பார்த்து தான் நம்ம வாங்க முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம தரத்த பார்த்தா தான் நம்ம பிரியாணி நல்லாயிருக்கும். டேஸ்ட்ட குறைச்சிட முடியுமா அதுக்குன்னு அப்படின்ற மாரி அன்பு கோவப்படுறாரு. இடியாப்பம் செய்றவங்களுக்கு இதோட அருமை போய் எங்க தெரியும் அப்படின்ற மாரி அன்பு சொல்றாரு. கண்மணியும் பார்த்தீங்கன்னா, என்னோட இடியாப்பம் இதுவரைக்கும் வந்தீங்கன்னா வேற மாரி ஆயிடும் அப்படின்ற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா அபர்ணா, என்ன அன்பு உங்களுக்கு 15 கிலோ பெங்களூர் தக்காளி தானே, நான் 30 கிலோவே ஆர்டர் போட்டு குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, இவ வேற அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஜீவாவும் பார்த்தீங்கன்னா, அன்பு கூட்டின்னு போயிடுறாங்க. தேன்மொழியும் பார்த்தீங்கன்னா, கண்மணியும் கூட்டின்னு போயிடுறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல ஸ்டாக் லிஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அன்பும் இருக்காங்க. திடீர்னு அன்புவ பார்த்த கண்மணி பயந்துடுறாங்க. இங்க வெளிய பார்த்தீங்கன்னா, அபர்ணாவும் நலனும் ஸ்டோர் ரூம் இவ்ளோ கேர்லெஸ்ஸா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு டோர லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க அன்பு பார்த்தீங்கன்னா, "யாரு பேய்? நானா பேய்? நீ தான் பேய்" அப்படின்ற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அப்புறம் அன்பு வேண்டியத எடுத்துக்கின்னு வந்து, "டோர தொற, நான் தான் வெயிட் வச்சிருக்கேன்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு கண்மணி பார்த்தீங்கன்னா, "கீழ வச்சுட்டு நீங்களே தொறங்க" அப்படின்றாங்க. தொறந்து பார்த்தா அவங்க வெளிய லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. 2 பேரும் தட்டுறாங்க. யாரும் தொறக்கல. இங்க பார்த்தீங்கன்னா, கண்மணியோட அம்மா கண்மணிய நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, "ஏன்க்கா ஏன் இப்படி இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க உடம்புக்கு தான் பிரச்சனையாகும்" அப்படின்றாங்க. "நான் செத்துரலான்னு இருக்கேன். நீ என்ன உடம்புக்கு பிரச்சனையாகும்ன்னு சொல்ற? கண்மணிய பார்த்தியா? மாப்பிள அன்னைக்கு வந்தனனே எப்படி பேசுனான்னு சொல்லி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அக்கா நீ ஏன் ஃபீல் பண்ற? அன்னைக்கு எவ்வளோ வெறியோட கண்மணி வீட்ட விட்டு வந்தாலே, மாப்பிள கட்டின தாலி அவ கழுத்துல தானே இருக்கு. மாப்பிள வராம இருந்தா கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். மாப்பிள தான் கண்மணியோட பக்கம் வந்துட்டாங்கல்ல. இப்பல்லாம் சரியாயிடும்க்கா. நீ எதுவும் நெனச்சு ஃபீல் பண்ணாத" அப்படின்றாங்க. அவங்களும் சரி அப்படின்றாங்க. அப்புறம் டைம் பார்த்தா 12 மணி ஆகுது. இன்னும் கண்மணி வரலையே அப்படின்றாங்க. தேன்மொழியும் வராங்க. "எங்கடி கண்மணிய காணோம். நீ மட்டும் வந்திருக்க" அப்படின்றாங்க. "அவளுக்கு வேலை இருக்காம். முடிச்சுட்டு வரேன்னு சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு போய் தேன்மொழி படுத்துடுறாங்க. அப்புறம் கண்மணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "கண்மணி இவ்வளோ நேரம் ஆகியும் வரலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்றாங்க. அவங்க சித்தியும், "ஆமாக்கா பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஆகியும் வரலையேன்றாங்க." தேன்மொழி பார்த்தீங்கன்னா, "சித்தி நீங்க உங்க அக்காவ பத்திரமா பார்த்துக்கோங்க. உடம்பு பிரச்சனை. முடிஞ்சா அவங்கள தூங்க வைங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்ற மாரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து இவ்வளோ தைரியமா ஒரு பொண்ணு வேலை பார்க்குதுன்னா, "கண்மணி பரவால்ல, இவ்வளோ தைரியமா இருக்கா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த அன்டைம்ல நான் அவள தேடி வந்திருக்கேன்ல, அத நினைச்சு கண்மணியோட அம்மா எனக்கு நாளைக்கு செலவு வைக்கணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. என்ன கண்மணி எங்க பார்த்தாலும் ஆள காணுமே அப்படின்ற மாரி யோசிச்சுனே கிளம்பலான்னும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம்லேருந்து அன்பு கத்துற சவுண்ட் வருது. கண்மணியும் அன்பும் டோர தட்டுறாங்க. "என்ன உள்ளா இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மாவுக்கு தேன்மொழி கால் பண்றாங்க. "இருக்காளா கண்மணி?" அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துட்டேன்.
ஸ்டோர் ரூம்குள்ள இருக்கா, வெளிய தட்டுறாங்க அப்படின்றாங்க. போய் தொறந்து விடுறியா அப்படின்றாங்க. உள்ள அன்பு சாரும் இருக்காரு அப்படின்றாங்க. என்ன அன்புவா? அப்படின்ற மாரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.